சரி, ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறதான இந்த யாத்ராகமம் 15வது அதிகாரத்திலிருந்து ஒரு முழு செய்தியை இதனாலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை சாதாரணமா நம்ம நிறைய முறை 15வது அதிகாரத்தை படிச்சிருக்கிறோம். ஆனா இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த தலைப்பு, அந்த முதலாவது தலைப்புல நம்ம பார்த்தோம் ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது. இரண்டாவது தலைப்புல பார்த்தோம் அந்த ரட்சித்த தேவனுக்கு அந்த ஜனங்களுடைய நன்றி அறிதல், அந்த தேவனுக்கு பாடலாக எப்படி கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்பதை இந்த இரண்டு செய்திகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அடுத்து இது மூன்றாவது செய்தியாக சோதனை என்கிறதான ஒரு தலைப்பின் கீழாக இப்பொழுது பார்க்க போகிறோம். அடுத்து வருகிற ரெண்டு தலைப்பு கூட அடுத்து மோசேயினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது. ஐந்தாவது தலைப்பு அந்த அப்படிப்பட்ட ஜனங்களை நடத்தி வந்த தேவன் அவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்கிற இந்த 5 தலைப்பின் கீழாக இந்த 15வது அதிகாரம் அவ்வளவு முழுமையாக்கப்பட்டிருக்கிறது. நான் ரொம்ப இந்த செய்தியை நாங்கள் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்பாக ராஜா இந்த அதிகாரத்துல இவ்வளவு தலைப்பு இருக்கு, நம்ம இதை தியானிக்கும் பொழுது எப்படி இருக்கும்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். இதை தியானித்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதான நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நடைமுறைகளை இந்த ஒரு அதிகாரம் நமக்கு விவரித்து காட்டுகிறது. அதனால இன்றைக்கு உண்மையா அந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்பதிலே அது எந்த வகையிலும் அது மாற்றம் இல்லை. அதனால ஒருவேளை யூடியூப்ல இந்த சேனல் நீங்க பார்க்கிறீர்கள் என்றால் இந்த செய்தி சோதனைக்கு முன்பாக 2 செய்திகள் இருக்கிறது. அதுல ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பு என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. அடுத்து அந்த ரட்சித தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிறதான அந்த தலைப்பு இருக்கு. ரெண்டையும் பார்த்துட்டு இந்த சோதனை தலைப்புக்கு நீங்க பார்ப்பீர்களானால் இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தேவங்களுக்கு கொடுப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா. சரி, இந்த நாளில இந்த செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த யாத்ராகமும் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் உடைய நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் எங்க சிவந்த இஸ்ரவேல் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட மக்கள் எங்க வருகிறார்கள், அவர்கள் செங்கடல் அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக அவர்கள் கால்நடையாய் கடந்த பின்பு மிகுந்த சந்தோஷமாய் ஆடலோடு பாடலோடு கொண்டாடி அவர்கள் வருகிறதான அந்த சூழ்நிலையில இந்த 22வது வசனத்திலிருந்து 24வது வசனமுடைய அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 வசனத்துல இருந்து நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, இந்த 3 வசனத்திலிருந்து ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் இருக்குது. என்ன வார்த்தைன்னா வனாந்திர வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்க சொல்றீங்களா இல்ல தூக்கிட்டீங்களா? வனாந்திர வாழ்க்கை. 2வது மாறாவின் தண்ணீர். 3வது என்ன எழுதப்பட்டிருக்குன்னா அந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு. 4வது இந்த சோதனையினுடைய நோக்கம் என்ன அப்படின்ற 4 பாயிண்ட்ஸ்ல நம்மளோடு பேசுறது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதனால இதை தொடர்ந்து நீங்க இந்த செய்தியை நீங்கள் கேட்பீர்களாங்கன்னா உண்மையாகவே அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாய் அது இருக்கும். சரி, நம்ம பார்க்கலாம். வனாந்திர பயணத்தை பத்தி உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். வனாந்திர பயணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்டிருந்தது. இந்த வனாந்திர பயணம் அவங்க மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த இந்த வனாந்திர பயணம் எப்படி இருந்ததுன்னா 3 நாள் தண்ணீரே இல்லாம சீர் வனாந்திரத்துல போகிறதான அந்த பகுதியில தண்ணி இல்லாம 3 நாள் நடக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இஸ்ரவேலுடைய முதல் சோதனையாக பரீட்சையாக இந்த பயணம் 3 நாள் பயணமாக இருக்கிறது. நீங்க வேதாகமத்துல வாசிச்சீங்கன்னா பார்வோனுக்கு முன்பாக மோசே போய் நின்று கேட்பாரு. என்ன சொல்லுவாரு? எங்கள் ஜனங்களை போக விடும், நாங்கள் 3 நாள் பிரயாணமாக நாங்கள் வனாந்திரத்திலே போய் எங்கள் தேவனுக்கு நாங்கள் பலி செலுத்தி அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படித்தானே இருந்துச்சு. நீங்க வேணா வேதாந்தத்தை எடுத்து பாருங்க. அவர் நிறைய முறை போய் சொல்லியிருக்கிறாரு, எங்களை 3 நாள் நாங்க பிரயாணம் பண்ணணும், நாங்க 3 நாள் போய் கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஒருவேளை இவங்க கிளம்பும் போது எப்படி கிளம்புறான்னு தெரியல. 3 நாள் நல்லா வேகமா போவோம், போய் ஆண்டரை தொழுது கொள்வோம், ஆண்டவர் மோசே மூலமாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நல்லா 3 நாள் போயிட்டே இருந்திருக்கிறான். இந்த 3 நாளும் தண்ணீரே இல்லாம போயிருக்கிறான். எங்க பார்த்தாலும் அந்த வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாத அந்த சூழ்நிலையில அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன உங்களோடு கூட பேச போறேன்னா வனாந்திரத்தின் பயணம் எப்படிப்பட்டது. அது எப்படிப்பட்டதுன்னா அது குறைவான வசதிகளை கொண்டது, அது கடுமையான சூழ்நிலை கொண்ட ஒரு இடம் தான். எந்த இடம்? வனாந்திர பயணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வனாந்திர பயணத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நாங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா ஆதியாகமத்தில் எழுதப்பட்டதான
ஆகரை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? ஆகர் எத்தனை முறை அந்த வனாந்திர பயணத்தை பயணிச்சிருக்கிறாங்க தெரியுமா யாருக்காவது? 2 முறை பயணிச்சிருக்கிறான். முத சாராய்க்கு குழந்தை கிடையாது. அப்ப அவளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆபிரகாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவரும் அதே மாதிரி அவளோடு கூட சேருகிறார். அவங்க கர்ப்பம் தரிச்ச உடனே தன்னுடைய நாச்சியார அவளை எப்படி பார்த்தாலாம்? அற்பமாக, கேவலமாக அவள் பார்க்கிறாள். உடனே நம்ம என்ன பண்ணுச்சு? அவளை கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டு, அந்த கொடுமையை தாங்க முடியாம ஃபர்ஸ்ட் பிரயாணத்தை போறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பிரயாணத்துல அவங்க போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, வசனம் எழுதுறாங்க, அந்த நாச்சியார் அவங்கள உள்ள போகும் பொழுது வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியாக இருக்கிற நீரூற்றண்டையிலே அவள் உட்கார்ந்திருந்தாள் என்று எழுதப்படுது. அப்பதான் கர்த்தருடைய தூதனானவர் வந்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்ன்னு கேட்கும்போது சொல்றாரு, நான் இந்த இடத்துல இருந்து வரேன், என் நாச்சியாருக்கு நான் அப்பமா என்னதுனால என்னை அவங்க ரொம்ப கொடுமைப்படுறதுனால வந்துட்டேன். இல்ல, நீ மீண்டும் போ, உன் வயிற்றில் இருக்கிற அந்த கனின் மூலமாக ஒரு பெரிய தேசத்தை நான் உருவாக்குவேன் என்று சொல்லி அவளை என்ன பண்றாங்க? அனுப்புறாங்க. 2வது முறையும் அந்த அம்மா வனாந்திர பயணத்தை மேற்கொள்றாங்க. எப்படி? அந்த அம்மா குழந்தை பிறந்துருச்சு. அடுத்து இஸ்மாயில் பிறந்துட்டாரு. அதுக்கப்புறம் யாருக்கு? சாராளுக்கும் குழந்தை பிறந்துருச்சு. இந்த சாராளுடைய குழந்தையாக இருக்கிற ஈசாக்க யாரு? இஸ்மாவேல் அவனை ரொம்ப கேலி பண்றத அந்த அம்மா பார்த்துட்டு தாங்க முடியாம ஆபிரகாம் கிட்ட போய், இந்த அடிமை பெண்ணையும் அடிமை பெண்ணுடைய அந்த பிள்ளையும் நீ என்ன பண்ணுங்க, புறம்பே தள்ளும் என்று சொன்ன உடனே அவரு அந்த இது தாங்கிக்க முடியல. அவ்வளவு ஒரு மனைவி தானே, தாங்கிக்க முடியல. ஆண்டவர்கிட்ட போனார். போயிட்டு, ஆண்டவரே என் மனைவி இப்படி சொல்றாளே, என்ன பண்றது? மனைவி பேச்சு தானே கேட்ட, போய் அவ என்ன சொல்றாளோ அப்படியே செய்யின்ட்டார். அதே மாதிரி வந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியில தண்ணீரையும் எடுத்து எங்க வச்சாங்க? தலையில வச்சு, போயிட்டு வாமான்னு ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? அனுப்பிட்டார். இந்த அம்மா போறாங்க. அவங்க ரொம்ப தூரம் பிரயாணம் பண்றாங்க. அந்த வனாந்திர பயணத்துல அவங்க கொண்டு போன அந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு? தீர்ந்து போச்சு. தீர்ந்து போன உடனே அந்த பையன் தண்ணீருக்காக துடிக்கிறான். எப்படிப்பட்ட துடிப்பு தெரியுமா? சாகர துடிப்பு. அந்த அம்மா அந்த பையனை கொண்டு போய் ஒரு செடியின் கீழே படுக்க வச்சுட்டு ஒரு அம்பு எறிகிற தூரம் வரைக்கும் போய் அவள் உட்கார்ந்து அவர் கண்ணீர் வடிக்கிறார். ஐயோ ஆண்டவரே, என் பிள்ளை சாக போறதை என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு அவள் அழும் பொழுது தூதன் வந்து அவரோடு கூட பேசி அவள் கண்களை திறக்கிறாரு. பக்கத்துல ஒரு நீரூற்றை கண்டு அவள் துருத்தியை கொண்டு போய் பிள்ளைக்கு கொடுத்து அவங்க அங்கிருந்து கடந்து போகிறதை இந்த வேதாகமம் நமக்கு காட்டுகிறது. இப்ப 1வது பயணமாகிய இந்த வனாந்திர பயணம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு கடுமையானது, அது குறைந்த வசதிகளை அது கொண்டது என்பதை இந்த வேதாகம் நமக்கு பதிவிடுகிறது. எனக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா, இந்த செய்தியை கொடுக்கும்போது நிறைய நேரங்கள்ல நம்ம பிள்ளைகளுக்கு வனாந்திர பயணம்னாவே என்னன்னு தெரியறதில்ல. நமக்கும் தெரியறதில்ல, பெண்களுக்கும் தெரியறதில்ல, பிள்ளைகளுக்குமே தெரியறதில்ல. நான் வந்து எங்க சொந்த ஊர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு நான் வரணும்னா 200 கிலோமீட்டர். சேலத்துடைய பார்டர்ல இருக்கிறேன். அங்க மூரூர் கிராமத்துல இருந்து நான் கோயம்புத்தூர் வரணும் 200 கிலோமீட்டர். ஒரு காலையில ஒரு 7 மணிக்கு நான் வண்டி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. காரை எடுத்துனா பிள்ளைங்க எல்லாம் உட்காந்துக்குவாங்க. வந்துட்டே இருந்தா ஒரு மணி நேரம் கழிச்சு, அம்மா பக்கத்துல தண்ணி தான் கொடுமா கொஞ்சம் குடிக்க அப்படின்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அடாடா தண்ணி மறந்துட்டுங்க, ஏதோ ஒரு பேக்கரியை பார்த்து நிறுத்திடுங்க, ஏதோ ஒரு பேக்கரியை பார்த்து நிறுத்திடுங்க. எங்க ஊர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வர வரைக்கும் இதுல ஒரு 100 பேக்கரி இருக்குது. இதுல இவ்வளவு 1-2 இல்ல. என் மனைவி சாதாரணமா சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பேக்கரி கிட்ட நிறுத்துங்க. சரி, நானும் என்ன பண்ணுவேன், ஒரு 1/2 மணி நேரம் டிராவல், தண்ணி வரன்றோம், ஒரு பேக்கரி கிட்ட நிறுத்தி இறங்கி போய் அங்க பேக்கரியில தான் நிப்பேன். பின்னாடி 5 பேர் வந்து என் பின்னாடி நிப்பாங்க 20 ரூபா தண்ணி வாங்குறதுக்கு. வாங்கிட்டு திரும்பி பார்த்தா அத்தனை பேர், ஒருத்தர் கூல் ட்ரிங்க்ஸ்ல நிக்கிறாங்க, ஒருத்தர் பப்ஸ்ல நிக்கிறாங்க, ஒருத்தர் டீ காப்பின்றாங்க. எவ்வளவு தெரியுமா செலவாகும்? குறைச்சு 300 இருந்து 400 ரூபாய் செலவாயிடும். நான் ஒரு 20 ரூபா தண்ணி வாங்குறது, என் மனைவி அங்கேயே தண்ணி எடுத்து உள்ள பையில வச்சிருந்தேன்னா இருக்கும் ஒரு 300 ரூபா 400 செலவாயி கம்மியாயிருக்கும். உடனே அங்கிருந்து வருவோமா, ஈரோட்ல அந்த மேம்பாலத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் இருக்கும். காலையில் டிஃபன் அங்கதான் சாப்பிடும். நல்ல இட்லிக்கு நல்ல கறி, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு ஊத்துவாங்க காலையிலே. 4 இட்லி போற இடத்துல 8 இட்லி போவோம்ல. அப்ப அந்த இடத்துல எப்போ வந்தாலுமே நாங்க சாப்பிடுவோம். மதியத்துல இங்கிருந்து அங்க கிளம்புனாலும் மதியம் போய் மீல் சாப்பிட்டா சிக்கன் ரைஸ்லாம் அவ்வளவு அருமையா அந்த இடத்துல இருக்கும் அந்த ஹோட்டல்ல. நாங்க போய் அங்க உட்காந்து சாப்பிட்டு வெளியே வந்து அங்க எவ்வளவு ஆகும்? அங்க ஒரு 400 ரூபா ஆகும். அடுத்து பினிஷிங் எங்க தெரியுமா? எம்டி பேக்கரி இருக்குல்ல, வர வழியில எம்டியூ அப்படிதானே, ஒரு 2 பேக்கரி ஆப்போசிட் பெரிய பேக்கரி.
பேக்கரிக்கு வந்தீங்கன்னா இல்லாத பொருளே கிடையாது. அங்கதான் பினிஷிங். அங்க என்னது காஃபி டீ, அங்க எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் ஜீர்ணம் ஆகிறதுக்குரிய எல்லாம் எடுத்து சாப்பிட்டு எல்லாம் எடுத்து அங்க ஒரு 300-400 ரூபா கடைசியா சரி பில்லு ஆயிடுச்சுடான்னு கொடுத்துட்டு வந்தா அப்போ ஒரு கள்ளப்பறிப்பு எடுத்துட்டுமா அதையும் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, பில்ல போட்டுட்டு கிளம்பி வர்றது. இங்க வந்து சேர்றதுக்குள்ள ஏறக்குறைய 1500 ரூபா அவுட் ஆயிடுது. எது பெட்ரோல் இல்லாம. இப்ப வனாந்திர பயணம் என் பிள்ளைங்களுக்கும் தெரியல, மனைவி இன்னைக்கு இருக்கிற மனைவிமாருக்கும் தெரியல. ஆனா வனாந்திர பயணம் அப்படி அல்ல. போற இடத்துல தண்ணி கூட கிடைக்காது. எனக்கு என்னமோ இந்த வனாந்திரத்தை பத்தி சொல்லி தரணும்னா அடுத்து WCF மீட்டிங் இருக்குல்ல, அந்த மீட்டிங் அடுத்த மீட்டிங்கு வனாந்திரத்துல வைக்கணும்னு நெக்ஸ்ட் நாள் நான் பார்த்து சொல்லலானுங்க. இல்ல உண்மையாதான். ஏன்னா வனாந்திர பயணத்தை குறிச்சு இந்த வேதாகமம் அவ்வளவு பதிவிட்டு இருக்கு. அது உங்க சோதனை மட்டும் இல்லையா, எல்லாருடைய சோதனை அப்படிதான் இருக்குது. போற இடத்துல அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு பெண்கள் ஒரு சில நல்ல புத்திசாலியான பெண்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, எனக்கு ஜான் பிரதர் கார் வருவாங்க, வரும் பொழுது இதை வேற புதுசா டாபிக் எடுத்து டைம் ஆயிருக்கும் தெரியாது. அவங்க டிக்கிய திறந்தாங்கன்னா குடிக்கிற தண்ணியில இருந்து அவங்க சின்ன பிஸ்கெட்ல இருந்து எல்லாமே பேக் பண்ணிட்டு தான் வராங்க. அப்படி நல்ல குணசாலியான ஸ்திரியா, மனைவி கொஞ்சம் நல்ல சேலரி வாங்குறாங்களா, டீச்சர் ஆச்சா, அதனால அவங்க அப்படிதான் வருவாங்க கூட. ஆனா நல்ல மனைவி. நீங்க வேற இதை வீடியோலாம் கட் பண்ணிருக்க, அதை போட்டு பிரச்சனையா இருப்பது. நல்ல மனைவி ரொம்ப ஒத்துழைப்போட இருக்கிறாங்க. அப்ப இப்படி வனாந்திர பயணத்தை குறிச்சு நிறைய நேரங்கள் தெரியல. அதனாலதான் அந்த WCF மீட்டிங் ஏற்கனவே சென்னையில வச்சாங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அட்டப்பாடி நல்லா இருந்துச்சு, கன்னியாகுமரி நல்லா இருந்துச்சு. எல்லா இடத்துலயும் கன்னியாகுமரியில சொன்னாங்க எல்லா இடத்துலயும் சாப்பிட்டதை விட இங்கதான் மீன், இங்கதான் சிக்கனு, இங்கதான் இது அப்படின்னு நல்லா பூஸ்ட் பண்ணி அனுப்பி விட்டாங்க. வசனத்தையும் கொடுத்தாங்க, நல்லா சாப்பாடும் பண்ணி கொடுத்தாங்க. வனாந்திரத்துல வச்சா எந்த மீன் கிடைக்குன்னு தெரியல. எனக்கு நான் தான் சொல்றேன், உபவாச ஜெபம் இங்க வைக்காதீங்க, வனாந்திரத்துல போய் வைங்க. இங்க வச்சா என்ன பண்றாங்க தெரியுமா, 11 மணிக்கு ஒரு காஃபி தராங்க, அடுத்து ஒரு 12 மணிக்கு ஜில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் தராங்க. நல்ல வயிறு நிறைச்சிட்டு இதுதான் உபவாச ஜெபம் அவங்க என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. வனாந்திரத்துல ஜெபம் பண்ணா தண்ணி கூட அளந்துதான் கொடுப்பாங்க. இவ்வளவு கொடுத்த உடனே அங்க பண்ற பிரேயர் எப்படி தெரியுமா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால வனாந்திரத்தை குறிச்சு ஒரு நல்ல அறிவு இல்லைங்க இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகளோடு கூட. ஏன் சொல்றேன்னா, அந்த வனாந்திர பயணத்தை குறிச்சு இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் சொன்னபடி 400 வருஷம் அடிமைகளா இருந்துட்டாங்க. வனாந்திர பயணம்னா அவங்களுக்கு தெரியாது. முதல் வனாந்திர பயணத்துல அவங்க கடந்து வருகிறார். வரும் பொழுது அவங்க கொண்டு வந்து எல்லா தண்ணீரும் தீர்ந்துருச்சு. 3 நாள் வனாந்திரத்துல அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நடந்து போகிறதை நம்ம இந்த வேதாகமம் நமக்கு பதிவிடுகிறது. அப்ப இந்த பயணத்தை குறிச்சு இன்னும் சொல்றேன்னா நிறைய சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிளையும் சொல்லிட்டு போறதுக்கு நான் பிரயாசப்படுறேன். எங்க ஊர் பேர் வந்து மோரூர், கிராமங்கள் இருக்கிறதான ரொம்ப பழைய கிராமம். அங்க இருக்கிறோம் நாங்க, மோரூர்ன்ற கிராமத்துல இருக்கிறோம். எனக்கு வயசு 45 வயசு. நான் பழைய சரித்திரமும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். கால்நடையாய் நடந்து போய் தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு இடத்த நாங்க கண்டு இருக்கிறோம். எனக்கு சின்ன வயசுல என் அம்மா என் அப்பெல்லாம் ரசிக்கப்படாம நாங்க இது இருக்கும் பொழுது ஒரு சினிமாவுக்கு போனது, ரொம்ப சின்ன பையனா இருப்பேன். சினிமாவுக்கு போக 8 கிலோமீட்டர் நடந்தே கூட்டு போவாங்க. ஒரே ஒரு படம் பார்த்த ஞாபகம் இருக்கு சின்ன பையன்ல. அதுக்கு அடுத்து பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு கூட நாங்கள் ரொம்ப தூரம் நடந்துதான் போவோம். போகும்போது என்ன பண்ணணும்னா ஒரு 3 புளிசோறு கட்டிக்குவாங்க. இங்கிருந்து கிளம்பி போய் நைட்டு ஒண்ணு சாப்பிடுவோம், புரோகிராம் முடிஞ்சு காலையில ஒரு தடவை சாப்பிடுவோம், மீண்டும் அங்கிருந்து நடந்து வர 3 மணி 4 மணி ஆயிரும். அப்ப மதியம் ஒரு புளிசோறு சாப்பிடுவோம். இப்படி வனாந்திர பயணம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தோம். அந்த அன்றைய நாட்கள்லாம் நம்ம படிக்கணும்னா எப்படி படிப்போம், வெளிச்சம்லாம் இன்னைக்கெல்லாம் சுவிட்சா போட்டா லைட் எரியுது. விளக்கு இருக்குல்ல, மண்ணெண்ணெய் விளக்கு, அது முன்பாக நாங்க இப்படி நைட்லாம் படிச்சுட்டு காலையில இருந்து பார்த்து என் மூக்கு அப்படி தொட்டுனீங்கன்னா கரியேன்னு இருக்கும். என்ன இருக்கும் அதுல, அந்த மை இருக்கும். நான் சொல்றேன், அன்றைய நாட்கள்ல இருந்த அந்த வாழ்க்கை இவ்வளவு வசதிகள் கொண்டது கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு வசதிகள் வந்ததுனால அந்த வனாந்திர பயணம், அந்த கஷ்டத்தின் மத்தியில தேவன் எப்படி நடத்தினான்றது நிறைய பேர் மறந்துடுறாங்க. அப்ப இந்த வனாந்திர பயணம் அவ்வளவு கடுமையானது என்பதை குறித்து இந்த வேதாகம் நமக்கு, அதனால ரொம்ப கடுமையானது, வசதிகள் குறைந்த அந்த இடத்துல 3 நாள் பயணிக்கிறாங்க. பயணிச்சு வந்தாங்கல்ல, வந்து தண்ணியே இல்லாம வரும் பொழுது ரொம்ப தூரத்துல பாக்குறாங்க. பார்த்த உடனே தண்ணி தெரியுது. எவ்வளவு பேர் ஓடி இருப்பாங்க, வந்து எத்தனை பேர், எவ்வளவு, ஏறக்குறைய ஒரு சாதாரண 20 லட்சம் பேர் பக்கம் உள்ள இருக்கிறாங்க. தண்ணி பார்த்த நிமிஷத்துல இங்கிருந்து ஓடினாங்கல்ல, ஓடி போய் என்ன பண்ணிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் என்னங்க பண்ணிருப்பாங்க, உட்காந்து பார்த்துருப்பாங்களா தண்ணிய?
நான் கிரிக்கெட் விளையாடிட்டு 2-3 மணி நேரம் விளையாடிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய சொம்புல எடுத்து கட 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 கடன்னு குடிப்பேன். அந்த குடிக்கிற ஸ்பீடு என் தொண்டை வலி எடுக்கும். ஐயோ ஏன்னா எவ்வளவு சீக்கிரமா குடிச்சிட்டுனேன். அவ்வளவு தாகம் நிறைந்த ஒரு இடத்துல 3 நாள் நான் 3 மணி நேரம் நான் விளையாட்டு வந்தாவே அவ்வளவு தண்ணி எனக்கு எடுக்கும். 3 நாள் தண்ணி இல்லாம பிரயாணம் படுகிற அவங்க தண்ணி 10 நிமிஷத்துல ஓடி போய் என்ன பண்ணிருப்பாங்க, தவக்குன்னு மொண்டி குடிச்சிருப்பாங்க. எத்தனை முழுங்கு உள்ள போயிருக்கோம், ஒரு முழுங்களே குடிக்க முடியலையா. எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் மாறாவிலே வந்த போது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்ததுன்னு எழுதியிருக்கு. எடுத்து குடிச்சிருப்பாங்க, முடியல, காரி துப்பி இருப்பாங்க. இது என்னடா குடிக்கவே முடியாது, இவ்வளவு கசப்பான தண்ணியா இருக்க. நான் எங்க வீட்டுல கறி குழம்பு வச்சாங்கன்னா தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. வீட்டுக்கு கடையில போய் தேங்காய் வாங்கிட்டு வந்தாங்கன்னா தேங்காய் தண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் தண்ணி எடுத்து ஃபர்ஸ்ட் உடைச்சி, நான் உடைச்சிட்டு இருக்கும் போது என் பிள்ளை யாராவது வந்துருவாங்க, அப்பா எனக்கு தண்ணி அப்படின்னுவாங்க. எனக்கு ரொம்ப தண்ணி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சரி ஆளுக்கு பாதி பாதி குடிச்சிருவோமா அப்படின்னு என்ன பண்ணுவேன், உடைச்சி வாயில வச்சு குடிக்கும் போது நல்ல தண்ணியை தான் கிடக்க நிறைய குடிச்சிட்டு கம்மியா பிள்ளை கடை கொடுத்துருவேன். ஒருவேளை உள்ள அழுகுன தண்ணியா இருந்தா அப்படியே காரி துப்பவும் பாருங்க, ஐயோ கக்கா அவ்வளவு உள்ள மாட்டிக்கும். அப்ப ஒரு குடுக்கே உள்ள போக முடியாது, அவ்வளவு கசப்பா இருந்த அந்த தண்ணி இந்த மாறாவின் இடத்துல வருது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, நம்ம கடல் நிறைய பாக்குறோம், கடல்ல குளிக்க போகணும்னு நினைக்கிறோம். கடல் தண்ணி குடிக்கணும், அவ்வளவு தண்ணி இருக்கு, நம்மளால என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது. அலை வரும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓடி போய் அலையை எகிரி குதிப்பேன், அது தூக்கி வந்து எந்தாட்ட போடும். நீச்சல்லாம் தெரியாது, ஆனா அதுல விளையாடுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். போமோன்னு தண்ணி வாயில கபக்குன்னு ஒரு குடுக்கு உள்ள மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தொண்டை கரகரப்பு இருக்கும் பாருங்க, அது வெளியே வராது, எப்படி உள்ள போயிடுச்சு. ஆனா காரி துப்பி துப்பி அது எனக்குள்ள அந்த காரம் போற வரைக்கும் தண்ணியை வாங்கி குடிச்சு குடிச்சு அது சரி பண்ணதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும். இந்த மாறாவின் நீர் அவ்வளவு கசப்பா இருந்ததாம். நல்ல கவனிங்க, ஆடல் பாடலோடு அவர் இன்னைக்கு நம்ம 2 செய்தியை பார்த்தோம்ல, தேவன் செய்த ரட்சிப்பை பார்த்த ஜனங்கள், நல்ல ஆரவாரத்தோடு தேவனை தொழுது கொண்ட ஜனங்கள், மிரியாம் கிண்ணாரம் எடுத்து வாசித்து ஜனங்களை வழி நடத்தின இது எல்லாத்தையும் பார்த்து 3 நாள்ல எவ்வளவு பெரிய சோதனையை பார்த்துட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியல. மோசேயை பார்த்து சொன்னாங்க, நாங்க என்னத்தை குடிப்போம், என்ன ஆண்டவர் நடத்திட்டார், என்ன ஆண்டவர் எங்களை பண்ணிட்டாரு. அவங்க சொல்றாங்க, எழுதிருக்கு, அவர்கள் அவ்விடத்துல மாறா என்ற பேர், மாறான்ற பேர் வரதுக்கு காரணமே இவங்கதான் வைக்கிறாங்க. அங்க மாறான்னு பேர் இல்ல, தலைப்பு பாத்தீங்கன்னா அவர்கள் மாறாவிலே வந்த போது அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த மாறான்ற பேரே இவங்க கசப்பு, மிகுந்த கசப்பு உள்ள இடம் அந்த மாறா என்பதை நான் பார்க்கலாம். இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் கர்த்தருடைய ஜனங்களே, இன்றைக்கு வாழ்க்கை, இந்த ரட்சிப்பு, தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பை கடந்து வந்த நீங்க, உங்களுக்கு ஒரு சோதனை வரும் பொழுது உங்க வாழ்க்கை ஒருவேளை வனாந்திர வாழ்க்கையை போல கசப்பு, என் வாழ்க்கை கசப்பு நிறைந்த வாழ்க்கையை போல இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் அடுத்து ஒரு 2 செய்தி நீங்கள் கேட்பீர்களானால் மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த ஒரு அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கை இந்த நம்ம வனாந்திர பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்க ஒருபோதும் மறந்துடாதீங்க. இந்த வனாந்திர பாதைக்கு அடுத்து என்ன, கானான் தேசம், பரம தேசத்துக்கு போகிறோம். இந்த கானானை போல பரம கானானாகிய பரலோகத்துக்கு பிரயாணப்படுகிற நீங்களும் நானும் எதுல போறோம், வனாந்திர பாதையில போறோம். ஒருவேளை நம்ம வாழ்க்கை கசப்பா இருக்கலாம், ஒருவேளை வனாந்திர வாழ்க்கையில நிறைய தேவைகள் மத்தியில நீங்க நடக்கலாம். என்னடா ஆண்டவர் எங்களை ரட்சித்தார, ஆடல் பாடலோடு தேவனை தொழுது கொண்டு ரட்சித்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னடா இவ்வளவு சோதனை, என் வாழ்க்கை கசப்பு. தயவு செஞ்சுங்க, இந்த ஆண்டவர் அடுத்து வருகிற 2 செய்தியில அவ்வளவு சத்தியத்தை வைத்திருக்கிறார். தேவனுக்கு நீ எப்படி விசுவாசித்து நீ கீழ்ப்படியும் பொழுது நீ எப்படி அந்த பரம கானானை சுதந்திரிப்பாய் என்கிற இந்த அதிகாரத்திலே தேவன் இந்த செய்தியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இப்ப இஸ்ரவேலருடைய முறுமுறுப்பை குறித்து பார்க்கிறோம். பார்த்தோம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அவங்க அந்த பாதையில நம்ம பார்த்தோம். இப்ப இன்னைக்கு இந்த முறுமுறுப்பை எப்படி அவங்களுக்குள்ள வருது அப்படின்றத பாத்தீங்கன்னா, இந்த முறுமுறுப்புன்ற ஒரு சொல் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் அருமையா எடுத்த, தேவனுக்கு விரோதமானது. அந்த முறுமுறுப்பு என்ற அந்த சொல் எப்படி தெரியுமா, புகார் செய்வதை விட அது வலிமை வாய்ந்தது அப்படின்னு எழுதியிருக்கு. புகார் செய்யறோம்ல, இந்த குப்பையை அல்லாம இருக்கிறாங்க, என்னமா வீடு கிச்சனை இப்படி வச்சிருக்கிற. ஒரு ஆளு எங்க வீட்டுல போய், இது என்னமா 4-5 சாப்பாடை காலையில செஞ்சு யாருமா சாப்பிடுவா, என் மனைவி எப்பயுமே 6 பேர் இருக்கிறதுக்காக சமைச்சிருவாங்க. சமைச்சிட்டு சாப்பாடு வகை வகையா இருக்கும். காலையில ஒரு தக்காளி சாதம் இருக்கும், மதிய சாதம் சாம்பார் இருக்கும், இப்படி 2-3 செஞ்சுட்டாங்க. வீட்டுல 3 பேர் தான் இருக்கிறோம், தெரியாம செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. நான் ஒரு நாள் என்ன பண்ண போய்
சாப்பிட்டுட்டு கொஞ்சம் முடிஞ்சுதானே சாப்பிட எல்லாம் வகை வகையா இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு, வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து பார்த்தா நிறைய சாப்பாடு மீந்துருச்சு. என் மனைவி சாயந்தரம் வந்தாங்க, கேட்டேன் எதுக்குமா இவ்வளவு சாப்பாடு செஞ்சிருக்கு, அரிசினுடைய நிலைமை உனக்கு தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமான்னு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி விட்டேன், முறுமுறுப்பை உருவாக்கிட்டேன். என் மனைவி அடுத்த நாள் என்ன பண்ண தெரியுமா, அளவா செஞ்சுட்டான், சாப்பாடு அளவா செஞ்சுட்டாங்க. எப்படி அளவு தெரியுமா, காலையில ஒரு வாய் இருக்கிற மாதிரி தான் அவளை போட்டுக்கின்னு இவ்வளவுதான் வச்சுட்டு போனாங்க. மதியானம் எங்கன்னு பார்த்தா மதியானம் சாப்பாடே கிடையாது. அப்படி முறுமுறுப்பு நம்ம நினைக்கிற இது அது வந்து புகாரை குறிக்கிறது. இது நீ அப்படி பண்ணிட்ட, அப்படியா பண்ணிட்ட, எப்படி பண்ணிட்ட. ஆனா இந்த முறுமுறுப்பு புகாரை விட வலிமை வாய்ந்தது என்பது வேதாகம் நமக்கு பதிவிடுகிறது. இது யாத்ராகம் முழுவதும் நீங்க யாத்ராகம் புத்தகத்தை நீங்க வாசிங்கன்னா அது கர்த்தருக்கு வெளிப்படையான ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. தேவனுக்கு விரோதமான ஒரு சொல் இந்த முறுமுறுப்பு என்பதை இந்த வேதாகம் நாம் பதிவிடுகிறது. இந்த முறுமுறுப்பு எப்படிப்பட்டதுன்னா தேவனுடைய வல்லமையை, அவர் செய்த அதிசயங்களை, அவர் செய்த மகத்துவங்களை, விடுதலைகளை கேள்விக்குறியாகுது. அந்த முறுமுறுப்புன்ற வார்த்தை தேவனுடைய வல்லமைய அவ்வளவு கேவலமா கேள்விக்குறியா அவர் செஞ்சதை இந்த தேவன் இவர் என்ன செஞ்சுட்டாரு கேக்குறாங்களே, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எங்க ஆண்டவர் எங்க கொண்டு வந்தாரு, என்னத்தை குடிப்போம். அந்த முறுமுறுப்பு அவ்வளவுதான் இருக்கிறதா இருக்குது. இன்னொன்னு பாருங்களேன், இந்த முறுமுறுப்பு எப்படிப்பட்டது, சர்வ வல்லமையுள்ள தேவன் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவளை தண்ணீரை பிரிச்சாரு இல்ல, அவ்வளவு பெரிய தண்ணீர் பிரிச்சு நடத்தினவரு இந்த வனாந்தரத்துல அந்த தேவன் அவளுக்கு தண்ணீர் கொடுக்க முடியுமா என்பதை அவர்கள் கேள்விக்குறியாக வச்சாங்க. அவ்வளவு பெரிய கடலை தண்ணி பிரிச்சவரு இவர் வனாந்தரத்தை எங்க போய் எங்களுக்கு தண்ணி கொடுக்க போறாருன்ற அந்த கேள்விக்குரிய அந்த இடத்துல அவங்க வச்சாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு, இந்த ஆண்டவர் மீட்பர் என்பதை அறிந்திருந்தார்கள். பாடல்கள் நீங்க எடுத்து வாச்சீங்கன்னா அவர் எங்களை மீட்டு கொண்டு வந்ததை அவ்வளவு அருமையாக இவர் மீட்பர் என்பதை அவர் பாடினார்கள். ஆனா வனாந்திர பயணத்துல எங்களை பராமரிப்பவர் அவர் கிடையாது, எங்களை பராமரிக்க தேவன் இவர் இல்லை, நான் அனாதையை கொண்டு வந்து விட்டுட்டாரு. அப்படி முறுமுறுப்பு யாருக்கு, மோசேக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் ஒரு முறுமுறுத்தார்கள். இந்த ஆண்டவர் என்ன அப்படி பண்ணிட்டாரு. இன்னொன்னு தெரியுமா, முக்கியமானது, இந்த ஆண்டவர் இந்த வனாந்திர பயணத்துல நடத்துறாரு இல்ல, அந்த செயல் எப்படிப்பட்டதா, ரொம்ப மோசமானதுன்னு நினைச்சாங்க. ஆண்டவர் இந்த வனாந்திர பயணத்துல அவர் நடத்தி கொண்டு வருகிற அந்த செயல் ரொம்ப தப்பு. நாங்க அங்க இருந்தோம் என்னத்துல இருப்போம், வெங்காயம் இருந்துச்சு, வெள்ளைப்பூண்டு இருந்துச்சு, குமட்டிக்கீரை இருந்துச்சு, அவ்வளவு அடிமையா இருந்தாலும் நாங்க அவ்வளவு தின்னமே, இங்க தண்ணி கூட கிடைக்காம கூட்டிட்டு வருகிற இந்த தேவனுடைய செயல் அவ்வளவு மோசமானது என்பதை அந்த மூணே நாள்ல கர்த்தரை கொண்டாடி பாடி ஆடி வந்த அந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை இந்த வேதாகம் நமக்கு பதிவிடுகிறது. அப்ப இப்படிப்பட்ட முறுமுறுப்பு தேவனுக்கு விரோதமானது என்று நமக்கு இந்த வேதாகம் நமக்கு பதிவிடுகிறது. இப்படிப்பட்ட முறுமுறுப்பு அவிசுவாசத்தை உண்டாக்கும் என்று சொல்லி யூதா 1வது அதிகாரம் 14-16 நீங்க எடுத்து வாச்சீங்கன்னா அங்க ஏனோக்கு என்கிறதான ஒரு தேவ மனுஷன் சொன்ன அந்த வார்த்தையை இங்க நினைப்பூட்டுகிறார். ஒரு அவிசுவாசம் உள்ளவனுக்கு என்ன நடக்கும், அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பை ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த தேவன் அவர் 1000 தூதர்களோடு கூட அவர் வருகிறார் என்பதை முன் அறிவித்திருக்கிறது. அப்ப அவிசுவாசம் எவ்வளவு பொல்லாங்கு நிறைந்தது. அவிசுவாசம் எப்ப வரும் தெரியுங்களா, அந்த முறுமுறுப்பு அவிசுவாசத்தினாலதான் வரும். அப்ப இந்த அவிசுவாசம் நிறைந்த இந்த இதுல தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இது எல்லாமே திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறது. இன்னைக்கு நம்ம செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். என்றைக்கு நடந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில திருஷ்டாந்தமாக அது இருக்கிறது. நீங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10-11 நீங்க வாசிப்பீர்களானால், முறுமுறுக்காதிருங்கள், இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதாகம் நமக்கு பதிவிடுகிறது. இப்ப இந்த முறுமுறுப்பு தேவனுக்கு விரோதமானது. கர்த்தருக்கு அவங்க வராங்க, அந்த வனாந்திர பாதையில வருகிறார்கள், மாறாவின் கசந்த நீரை பார்க்கிறார்கள், அந்த முறுமுறுப்பு தேவனுக்கு விரோதமாக அந்த முறுமுறுப்பை பார்க்கிறார்கள். சரி, கடைசியாக இந்த சோதனையினுடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் இந்த சோதனை அவளுக்கு ஒப்பு கொடுத்ததனுடைய காரணம் என்ன என்பதை நம்ம எப்படி அறிந்து கொள்வது. யாத்ராகம் 15வது அதிகாரத்துலதான் இந்த சோதனை எது, மாறாவின் கசப்பு நீரை ஆண்டவர் கொடுத்தார் என்று புகார் கூறினார்கள், முறுமுறுத்தார்கள். நீங்க இதே நான் 17வது அதிகாரத்தை எடுத்து பாய்ச்சி பார்த்தேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஜனங்கள் 2வது முறையா தண்ணீருக்காக ஆண்டவர் அவர்களை சோதிக்கிறார். 2வது முறை 17வது அதிகாரத்துல பார்க்கும்போது ரொம்ப என்னன்னா, தேவன் இந்த மக்களை ரெவிதீமுக்கு போகணும்னு சொல்லி கட்டளையிடுறார். ரெவிதீம் என்கிறதான அந்த பாலைவனத்தை வழியாய் அவளை நடத்துகிறார்.
அந்த இடத்துல தண்ணி இல்லைன்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல வந்து 3 நாள்ல தண்ணி இல்லைங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2வது 17வது இடத்துல வாசிக்கும் போதும் தண்ணி இல்லை. இப்ப ஃபர்ஸ்ட் சோதனையில ஆண்டவர் அந்த மாறாவின் நீரை மதுரமா மாக்கினார் என்ற அந்த அதிகாரம் முடியுது. ஆனா இன்னைக்கு 17வது அதிகாரத்துல வரும்பொழுதும் ரெவிதியம் வழி ஆண்டவர் நடத்தும் போது தண்ணி இல்லைன்னு தெரியும். ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணாங்களாம் தெரியுமா? அங்க முறுமுறுப்பை அவர்கள் உண்டாக்கினார். அப்ப இதுல இருந்து என்ன நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர்? இந்த சோதனை எதற்காக என்பதை, அந்த நோக்கம் எதற்காக என்பதை நம்ம அறிந்து கொள்வோமானால், தேவன் நமக்கு சோதனைகளை அனுமதித்து அதன் மூலம் நம் விசுவாசத்தை வளர்ப்பதற்காக தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் உனக்குள்ள அந்த சோதனையை எதற்கு கொடுக்கிறார்? உன் விசுவாசம் வளருவதற்காக. அது மாத்திரமல்ல, தன்னையே அவர்கள் சார்ந்து இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சோதனையுடைய காரணம் தன்னை சார்ந்து கொள்ள வேண்டும். ஒரு 10,000 கடன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க தேவனை சார்ந்து இருக்கிறீங்களா, மனுஷனை சார்ந்து இருக்கிறீங்களான்றது அதுலதான் இருக்கு. உனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான தேவை, நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியணும். கடந்த நாட்கள்ல போன வாரம் நான் எங்க சபையில் நான் சாட்சியா பகிர்ந்து கொண்டேன். என் பிள்ளை 3வது வருஷம் அவ வந்து காலேஜ்ல இருக்கா. அங்க இருக்கிற அந்த காலேஜ்ல அவளுக்கு வந்து ஹாஸ்டல் வசதி இல்லைன்ட்டாங்க. யூஜி கிடையாது, ஒன்லி பிஜிக்கு மட்டும் தான் சொல்லிட்டாங்க. 2 வருஷம் அங்க இருந்துட்டா 3வது வருஷம் எங்க அவளை கொண்டு போய் சேர்த்ததுன்னு தெரியல. ஒரு பாப்பா போன் பண்ணி, பாப்பா உனக்கு இந்த வருஷம் யூஜி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நீங்க வேற எங்கன்னா பாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் நைட்டு உட்காந்து அழுந்தேன். ஏன்னா அவளுக்கு எங்கேயுமே கிடைக்கலாங்க. அந்த இன்ஸ்டியூட்ல இருக்கிற ஃபாதரை பார்த்து எனக்கு கண்டிப்பா பாப்பாவுக்கு வேணும்னு சொல்லி கேட்டதுனால அவரே ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்தின இடம் அந்த இடமே இல்லை. நான் உண்மையில முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு நீங்க தகப்பனா இருக்கிறீங்க, என் மகளுக்கு தேவையானதை நான் இங்கிருந்து போய் நான் எங்க பண்ணணும்னு தெரியல, எனக்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அப்ப நைட்டு என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு காலையில என் மனைவி என் பிள்ளைய அனுப்புறேன், போய் பார்த்துட்டு வாங்கம்மா, உள்ள போய் கேளுங்க. அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. திருப்பி அந்த இடத்துல இருந்து அவங்க அங்க இருக்கிற இப்போ வந்துருக்கிற புது ஃபாதர், அவர் வேற எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவர் போயிட்டாரு. இப்ப புதுசா வந்தவர் கிட்ட போய் கேட்டா அதெல்லாம் இல்லம்மா, யூஜி கொடுக்க முடியாது. உடனே அவருக்கு இன்னொருத்தருக்கு ஒரு நம்பர் இருந்தது, போன் பண்ணி அவர் அங்க இருந்து இவருக்கு சொல்லி மீண்டும் அந்த இடத்த அவங்க அதை வாங்கிட்டு வீடு வந்து சேர்றாங்க. நான் நினைச்சேன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்பதை நான் விசுவாச்சேன். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல என்ன, தேவன் ஒரு சோதனையை அனுமதிக்கும் பொழுது நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் அந்த சோதனையை அனுமதிக்கிறார். அது ஒரே நல்லா பாருங்க, 15வது அதிகாரத்திலேயும் தண்ணி சோதனை தான், 17வது அதிகாரத்திலும் தண்ணி சோதனை தான். ஆனா இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்து ஜனங்களை போல ஆண்டவர் செய்த அற்புதங்களை அவ்வளவு அவர்கள் மறந்து போனதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப இதுல என்ன ஒண்ணு தோணுதுன்னா, எனக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து ஆண்டவர் கொண்டு வந்து எங்க நிறுத்திட்டாரு? சிவந்த சமுத்திரத்தில் நிறுத்தினாருல்ல. யோசிக்கிறதுக்காக நான் சொல்றேன். சிவந்த சமுத்திரத்துல நின்றுட்டாங்க. அந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கம் மேல அந்த பக்கம் மேல ஆப்போசிட்ல ராணுவம் வருது. அது வரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை பிரிச்சு அவங்களை அனுப்பியிருக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்களேன். ஆண்டோடைய செயல்பாடை நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்க அந்த ராணுவம் 600 ராணுவம் மிகுந்த பலத்தோடு கூட 600 ராணுவம், அது இல்லாம தொடர்ந்து கூட ராணுவமும் வந்துச்சுன்னு எழுதப்பட்டிருக்கு. அது வரத்துக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிருக்கலாம்? இவர்களை தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைகளை வனாந்தரத்துல அந்த செங்கல்ல பிரிஞ்சு அவங்களை அனுப்பியிருக்கலாம். ஏன் அனுப்பல? ஏங்க அனுப்பல? புரியலைங்க. கண்ணால பார்க்கணும். நான் நினைக்கிறேன் 400 வருஷம் அடிமைகளா இருந்தாங்கல்ல, 400 வருஷம் அடிமைகளா இருந்த வந்தவங்கள அந்த ராணுவம் வரத்துக்கு முன்னாடி இவர் குழந்தை அந்த பக்கம் நடத்தி இருந்தாங்கன்னா இவங்க போயிருப்பாங்கல்ல, பிரயாணம் போயிருப்பாங்கல்ல. போனதுக்கு அப்புறம் திருப்பி எகிப்தை குறிச்சு அவங்களுக்கு பயம் உண்டாயிருக்குமோ உண்டாயிருக்காதா? 400 வருஷமா அவங்க கிட்ட இருந்தோம், அவன் என்னைக்கு வருவானா தெரியல. கண்டிப்பா இருந்திருக்கும். என்னைக்குனாலே அவன் என்ன பண்ணலாம், வரலாம். ஒருவேளை அவ்வளவு சேனையோட வந்து நம்மளை திருப்பி மீட்டு கொண்டு போயிருவானா, அவனோட பயம் இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த சோதனை அவங்களுக்கு அனுமதிக்கிறது கூட அவன் எதிராளிய முழுமையா அந்த இடத்த அழிச்சாரு. அவன் கண் முன்னாடி அழிச்சாரு. அவங்க அதுக்கப்புறம் எப்படி தெரியும், பாட்டை பார்த்தாவே தெரிஞ்சிடும். அந்த பாட்டுல சொன்னாங்க, அவர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இனிமேல் எனக்கு எதிரியே கிடையாது, என் அடிமைத்தனமே எனக்கு கிடையாதுன்ற ஒரு அந்த என்னது சந்தோஷத்தோடு கூட அங்கிருந்து கடந்து போறான். அப்ப நல்லா கவனிங்க. ஒருவேளை சோதனை உங்களுக்கு வருதுன்னா அந்த அடியோட வேரோட அறுக்கணும்னு ஆண்டவர் விரும்பலாம். அல்லேலூயா.
அவரை சார்ந்து கொள்ள நினைக்கலாம். எகிப்தின் சேனையை, அந்த 600 ரதங்களை அழிச்சிட்டு விடுதலையோடு நீங்க போங்கப்பா அப்படின்னு தன் பிள்ளைகளை கொண்டு போனது போல உன்னை அந்த சோதனையில் உள்ள கொண்டு வராருன்னா கூட உன்னை அந்த அடிமைத்தனத்துல மீட்டு கொண்டு உன்னை வரணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. கொஞ்சம் இந்த நாட்கள்ல கூட நம்ம நினைக்கிறோம் நிறைய சோதனை வந்துருது. அன்னைக்கு அவங்களுக்கு முழுமையா அழிக்கணும் ஆண்டவர் விரும்பினார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக சோதனை, அநேக பாடுகள், அநேக பிரச்சனை. எனக்கு ஒரு ஞாபகம் வருது, ஒரு சிலரை போய் நீங்க பார்த்து சுவிசேஷ அறிவிக்க போனீங்கன்னு நம்ம போறோம். இதுக்கு முன்ன ஒரு சிலர் எப்படி தேவனை அறியாதவங்க என்ன சொல்றாங்க, என்னம்மா உங்க வீட்டுல பிரச்சனை? நிறைய பிரச்சனைங்கய்யா, எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டுல பெரிய போராட்டம். என்ன சொன்னாங்களாம், நீங்க வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிரும், உங்களுக்கு எந்த பாடு கிடையாது, எந்த உபத்திரவம் கிடையாது, உங்களுக்கு ஆண்டவர் பங்களா தருவாரு, உங்களுக்கு காரு தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் சொல்றாங்க. அது என்ன பண்ணுது, அப்படியா ஆண்டுட்டு வந்தா என் கடன் தீர்ந்துருமா, எனக்கு வீடு கிடைச்சிருமா, பங்களா கிடைச்சிருமா? இங்க வந்து பார்த்துதான் இந்த சோதனைக்காரன் வந்து படுற சோதனையில விட்டுட்டே ஓடி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள்? தேவனுடைய ரட்சிப்பை அறிந்தவர்களா? தேவன் உங்களை சோதிக்கிறாருன்னா உன் வாழ்க்கையில உன் அடியோட நீ இன்னும் பழகி கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில இந்த போராட்டமான உலகத்துல நீ இன்னும் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று தேவனுக்கு சோதனையை அனுமதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா வரலையே. சோதனை எதுக்கு? ஆண்டவரை சார்ந்து கொள்வது. அப்ப நம்ம இதுல நம்ம பாக்குறோம், இப்படிப்பட்ட இந்த சோதனையோடு கூட இந்த தேவன் நம்மளை நடத்தினாலும் தேவனோடு சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த சோதனையினாலதான், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுல அவன் வெற்றி பெற்றானா பொன்னாய் விளங்குகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோதனை வருமா? வரும். முதல் சோதனையே வந்துச்சு. அதான் நினைச்சுக்கல, ரட்சிப்பு அந்த தேவன் ரட்சித்தாரு, ஆடப்பாடல் வந்துச்சு. 3வது நாள்லயே சோதனை. ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்திருந்தீங்கன்னா வந்த தாக்கத்திலே உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா உங்களை ஆண்டவர் என்ன பண்ண போனாரு? பெரிய விடுதலையோடு கூட அவரை சார்ந்து கொள்ள உங்களுக்கு அந்த சோதனையை அனுமதிக்கிறாருன்னு நீங்க நினைச்சுக்குங்க. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றார், 119 சங்கீதத்துல நீங்க வாசிங்கன்னா, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதே அதிகாரத்துல தான், நல்லா கவனிப்பாங்க, 119 அதிகாரத்துல 71 வசனத்தில் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அதே 67 அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்க வாசிக்கலாம். என்ன இருக்குன்னா, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் நான் எப்படி இருந்தேன்? வழி தப்பி நடந்தேன். இப்ப எப்படி நடக்கிறேன்? இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தையை காத்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு உபத்திரம், பாடு, சோதனை வருதுன்னா அது எவ்வளவு எதுக்கு தெரியுமா? நல்லது. அது எதுக்கு? அவருடைய வார்த்தையின் கீழே காத்து நடப்பதற்காக. என் வாழ்க்கையில நிறைய சோதனை மத்தியில நான் வந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்டதான இந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் நான் பாக்கியவானா இருக்கிறேன். எக்ஸாம்பிளா நான் சொல்லி முடிக்கிறேன். யோபினுடைய வாழ்க்கையை போல நமக்கு பெரிய சோதனை இல்லைங்க. யோபினுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு இருந்தது எல்லாமே போயிடுச்சு. அவன் மனைவி சொல்றா, தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தேவனிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமோ? எப்படி அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஆனா அந்த சோதனையை அவன் சகித்து தேவனை சார்ந்து கொண்டதுனால அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சு? இரட்டாந்தனையா இருந்துச்சு. அப்போ ஒரு வேளை கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் சொல்றேன், ரட்சிக்கப்படாதவனுக்கு நிறைய சோதனைகள் இருக்கு. நீ ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்தாலே, நீ ரட்சிக்கப்பட்டு வந்தா எனக்கு சோதனையே இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு நிறைய அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இல்ல, பாடுகள் மத்தியில, உபத்திரத்தின் மத்தியில என் ஆண்டவரை நீ சார்ந்து கொள்ள கர்த்தர் உனக்கு சோதனையை அனுமதிக்கிறார். அந்த சோதனையோடு கூட உன்னை காப்பாற்றும்படி பலனையும் அவர் தருகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. நீங்க அவங்க வந்த 3வது நாள்லயே இவ்வளவு பிரச்சனைகளை கர்த்தரை விட்டுட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைங்க, கர்த்தர் அந்த சோதனையிலும் உன்னை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா.